ஷேர் பண்ணி முடிக்கவும் நான் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண வேணும். ஓகே. கேக்குது. ஆனா ஸ்கிரீன் வந்து இன்னும் எனக்கு விசிபிள் ஆகல. இப்பதான் ஆகுது. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் ஆர்டர் ஈவென்ட் பண்றோம்னா. ஓகே. யூசர்ட்ட வந்து இன்புட் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க. சொல்லுங்க. ஆமா. அடுத்து அந்த இஃப் ஸ்டேட்மென்ட்ல நம்ம அந்த %2 கொடுத்து இது நம்ம ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்னா. அந்த %2 வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? அந்த %2 அந்த நம்ம கொடுக்கற நம்பர் டிவைட் பண்ணி அந்த குறிய ஆடா ஈவனான்னு ஆன்சர். அது வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுது. கரெக்டா அந்த அதாவது அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது பேர் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிவைட் பண்ணுது. ஆனா அந்த டிவைட் பண்ணதோட அதோட அவுட்புட் என்னவா கொடுக்குது? அதாவது இப்போ ஒரு 5 மாடுலஸ் 2, அதாவது அந்த பெர்சன்டேஜ்னா அந்த மாடுலஸ்ன்னு பேர். மாடுலஸ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்கும் அது ரிசல்ட் நம்மளுக்கு? புரியல. இப்போ வந்து நீங்க யூசர்ட்ட இன்புட் வாங்குறீங்க பாத்தீங்களா? ஆட் ஈவன் ஒரு இன்புட். அதுல இப்போ நான் 5ன்னு யூசர் கொடுக்காங்க. ஓகேவா? அந்த 5 அந்த பெர்சன்டேஜ் பேர் மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ் 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆன்சர் அது ரிட்டர்ன் பண்ணும்? அந்த இடத்துல 1ன்னு வந்து ஆனா டபுள் ஈக்குவல் போட்டிருக்கனால அது ரெண்டுமே ஒரே ஆன்சரான வேல்யூ இது பண்ணணும்னா. அது பிரச்சனை இல்லை. அந்த டபுள் ஈக்குவல் போட்டுருங்க. அந்த இது மட்டும்னா 1ன்னு கொடுக்கும். கரெக்டா? ஆமாண்ணா. இப்ப அதே வந்து நான் 5 அதே மாடுலஸ் போட்டு 2 பதிலா 3 போட்டோம்னா என்ன கொடுக்கும்? 3 கொடுத்தா 0 வரும்ண்ணா. இல்ல, சும்மா போட்டு பாருங்க. அதாவது அந்த போட்டு நீங்க அந்த ஆன்சர் சும்மா பிரிண்ட் பண்ணி பாருங்க. மேல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு. இங்கே வேணா. அதாவது என்னன்னா நீங்க அந்த அந்த இஃப் கண்டிஷன் மேல வந்து ஒரு சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. அங்கதான். என்னண்ணா கொடுக்காங்க? அங்க வந்து நீங்க இந்த இஃப் கண்டிஷன்ல கொடுத்துருக்கீங்க பாத்தீங்க. அந்த கோட்ஸ்லாம் வேணாம். சும்மா இஃப் கண்டிஷன்ல கொடுத்த இது மாதிரி ஆட் அண்டர்ஸ்கோர் ஈவன் மாடுலோ 3ன்னு கொடுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வருது? லைன் 3ல என்ன பண்ணிருக்கோம்? அந்த மாடலோ இருங்க.
ஓகே, அந்த இதை ஒரு நிமிஷம் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுங்க. எங்கண்ணா? அதாவது அந்த பிரிண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்குது பதிலா அதுல ஆன்சர்னு ஒரு சும்மா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுங்க. அதுக்கு மேல ஒரு லைன்ல பிரிண்ட்டுக்கு மேல ஒரு லைன் போட்டு அப்படி போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் போடுங்க. ஆட் அண்டர்ஸ்கோர் ஈவன். இங்க அந்த ஆன்சர்னு போடுங்க. கொடுங்க. 5 கொடுங்க. 2 வருதுண்ணா. ஏன் அங்க 2 வருதுன்னு தெரியுமா? ஏன்னா இது ஒரு டைம் மட்டும்தான் அந்த 5 சொல்லுங்க. 5 ஒரு டைம் இது பண்ணுது. அந்த டிவிஷன் பண்ணுதுண்ணா. அதனால மீதி நம்பர் 2 வரும். கரெக்ட். அதுதான் விஷயம். நீங்க அப்ப 0ன்னு சொன்னீங்களா, அதனால தான் நான் போட சொன்னேன். இப்படித்தான் அந்த இதுல வந்து நம்ம ரிட்டர்ன் எவ்வளவு, அதாவது ரிமைண்டர் வந்து கொடுக்கும் அந்த மாடுலஸ். ஓகேண்ணா. ஓகேவா? உங்க ப்ரோக்ராம்லாம் கரெக்ட் தான். ஓகேண்ணா. நீங்க பழையபடி மாத்திக்கோங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? மார்க் வச்சு ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணா. இப்ப நான் மார்க் பண்ணிருக்கேண்ணா. இப்ப 45 மார்க்கு மேல வந்தா எனக்கு பாஸ்ன்னு வரணும், 45 மார்க் கீழே வந்தா எனக்கு ஃபெயில்னு வர மாதிரி பண்ணிருக்கேண்ணா. 45 மார்க் மேல வந்தா பாஸ், 45 எடுத்தா 45 எடுத்தால் பாஸ் தானே வரும். ஏன்னா நான் 45க்கு மேல அதான் ஈக்குவல். கரெக்ட். அடுத்து அந்த 4 மார்க் கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு 80% மேல இருந்தா கங்க்ராச்சுலேட் சொல்ற மாதிரி தானா? ஓகே, கரெக்ட். ஓகே, அந்த லைன் 28ல வந்து ஆட் பக்கத்து ஆட் கழிச்சு 2 ஸ்லாஷ் போட்டு 4 போட்டீங்களா? அந்த 2 ஸ்லாஷ் எதுக்கு போட்டிருக்கீங்க தெரியுமா? ஃப்ளோட்டா வராம எனக்கு இன்டீஜர் நம்பரா வரதுக்காண்டினா. கரெக்ட். ஓகே ஓகே, சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்த முறை. ஓகேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது முடிச்சிருக்கீங்களா ஹோம்வொர்க்? அடுத்து பிரியதர்ஷினி நீங்க காட்டணுங்களா? நீங்க காட்டுங்க. எஸ் மேம். ஆனா ஆவரேஜ் மார்க் கால்குலேட் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க் பிரிண்ட் பண்ணிரோம், கால்குலேட் ஆவரேஜ் மார்க்ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க் வந்து 0ன்னு அசைன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி 4 மார்க்ஸ் வந்து யூசர்ட்ட கெட் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். மார்க்ன்ற அது என்ன பண்ணீங்க? ஃபார் மார்க் இன் மார்க்ஸ் 4 அப்படினு கொடுத்திருக்கீங்க. ஏன் மார்க்ஸ் 4னா அது மார்க்ஸ் 4னா நீங்க 4 டைம்ஸ் அது இது பண்ணாது. 4 டைம்ஸ் வந்து லூப் கண்டிஷன் வந்து வொர்க் ஆகும்ல. நல்லா யோசிப்பாங்க. அந்த இடத்துல மார்க்ஸ் வராது, அங்க வந்து ரேஞ்ச்னு போடணும். நான் இந்த மாதிரி சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நார்மலா இருக்கும்போது ஒரு லிஸ்ட் இந்த மாதிரினா நம்ம அந்த வேரியபிள் கொடுத்துட்டு இன் கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டமா ஐட்ரேட் பண்ணி போவோம். இல்லாட்டி நீங்க அந்த நம்பர் அந்த மாதிரி கொடுக்கணும். நீங்க ரேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணி அது 0ல இருந்து அடுத்த நம்பர் போகும். ஃபார் I in range of அந்த இது கொடுக்கணும், சின்டாக்ஸ் 4 கொடுக்கணும். அடுத்து வந்து அந்த மார்க்கை வந்து ஒவ்வொரு மார்க்கையும் ஓகே அடுத்து வந்து அத மொத்தமா ஆட் பண்றீங்க. கரெக்ட். ஆட் பண்ணி ஆவரேஜ் மார்க் 4ஆல கண்டுபிடிக்கீங்க. ஆவரேஜ் மார்க் வந்து 80யோட அபோவா இருந்தா 5 ஸ்கோர்னு கங்க்ராச்சுலேட் பண்றோம். ஓகே, அந்த இது மட்டும் நீங்க மாத்திக்கணும். அதாவது மார்க்ஸ்க்கு பதிலா ரேஞ்ச் அந்த இதுல. ஓகே, இது என்னது? பாஸ் ஆர் ஃபெயில் செக் பண்றதுனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் மட்டும் வாங்கி அது வந்து இஃப் கண்டிஷன்ல வந்து 45 அபோவ் இருந்துச்சுன்னா பாஸ், இல்லாட்டி ஃபெயில்னு கொடுத்துட்டேன்னா இதுலயே 4 மார்க்
வச்சு பாஸ் ஆர் ஃபெயில் கண்டுபிடிக்கணும்னா இஃப் கண்டிஷன்ல வந்து நெக்ஸ்டட் இஃப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஓகே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வச்சு ரெண்டு மார்க் வந்து 45 அபோவா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா செகண்ட் வந்து தேர்டும் ஃபோர்த் மார்க்கும் அபோவா இருக்கா 45 அபோவா இருக்கான்னு செக் பண்ணி பாஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம 4 மார்க்லையும் வாங்கி 4லயுமே பாஸா நீங்க செக் பண்றீங்க கரெக்டா? எஸ்ண்ணா. இப்போ ஏதாச்சும் ஒரு மார்க்ல வந்து நம்ம ஃபெயில் ஆனாலும் டோட்டல் ஃபெயில் தானே வரும், அதனால 4 மார்க்குக்கு செக் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஓகே. ஆனா நீங்க எதுக்கு அதை நெஸ்டட் இஃப்ல போட்டீங்க? ஒரே இதுல அண்டன்னு போட்டாலே அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயில் ஆனாலுமே எல்ஸ்க்கு போயிருமே. அப்படி பண்ணனா எரர் காமிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால ரெண்டு நெக்ஸ்டட் இஃப் யூஸ் பண்ணேன். ஓகே, அது ஏதாச்சும் சின்டாக்ஸ் ஏதாச்சும் ஒரு லெட்டர் ஏதாச்சும் விட்டுருப்பீங்க. ஆனா நீங்க அப்படியே போட்டலாம். அதாவது ஒரே இதுல இஃப் கண்டிஷன்ல அண்டன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் அடுத்து எல்ஸ் பார்ட் போய் ஃபெயில் ஆயிரும். நீங்க இன்னொருக்கா வந்து அடுத்து பொறுமையா போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஆர்டர் ஈவன் செக் பண்றதுன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கிறோம். நம்பர் மாடலஸ் 2 வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றோம். ஈக்குவல் டு 0வா இருந்தா ஈவன் நம்பர், ஈக்குவல் 0வா இல்லாட்டி ஆட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே இதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அந்த இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை நீங்க கீழே வந்து கால் பண்ற மாதிரி. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வேற யார் பண்ணிருக்கா ஹோம்வொர்க்? சொல்லுங்க ஜீவரத்னம் சொல்லுங்க. சார் நான் ஹோம்வொர்க் வந்து ஸ்கிரீன் பண்ணிருக்கேன். உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகி கேக்கு. சார் நான் ஹோம்வொர்க் வந்து பிரசன்ட் பண்ணலாமா சார்? ஓகே பண்ணுங்க. இப்பதான் கேக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கிறது சார். உங்க ஸ்கிரீன் இன்னும் எனக்கு கரெக்டா விசிபிள் ஆகலையே. வெயிட் பண்ணுங்க. மத்த யாருக்கா தெரியுதா ஸ்கிரீன்? ஒரு நிமிஷம் இருங்க. சார் தெரியுதா சார்? இப்ப தெரியுது. என் நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூவா இருந்துருக்குன்னு பாக்கேன். இப்ப சொல்லுங்க. தெரியுதுல சார்? இப்ப தெரியுது சார். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கணும் சார். ஓகே. அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம்னா அதோட ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் சார். ஸோ அதனால மாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுறோம் சார். ஓகே. அது ரிமைண்டர் 0 இல்லைன்னா அது டிஃபால்ட்டா வந்து ஓகே. நெக்ஸ்ட் பாஸ் ஆ ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கிறதா? ஆமாம் சார். 5 சப்ஜெக்டோட 4 சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கி அது லெஸ் தென் 45 இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயில் நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். அபோவ் 45 இல்ல லெஸ் தென் 100 இருந்துச்சுன்னா ஓகே. எல்ஸ் ஃபெயில். ஓகே, ஒவ்வொரு மார்க்கா தனித்தனியா செக் பண்ணுங்க. ஓகே. ஃபைனல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு 80% மேல இருக்கு. ஓகே, கரெக்ட். ஓகே. அந்த ஆவரேஜும் கண்டுபிடிச்சு அந்த பாஸ் ஆஃப் ஃபெயில் மட்டும் காமிக்குமா? ஆமாம் சார். ஆவரேஜ் வந்து
less than 80 இருந்துச்சுன்னா நான் எதுவும் டிஸ்ப்ளே ஆகாத மாதிரி போயிடும். ஓகே ஓகே, அதான் என்னன்னு பார்த்தேன். அப்போ 80 இருந்துச்சுன்னா இது டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஓகே. ஓகே ஓகேவா சார்? ஓகே ஓகே, நீங்களும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வேற ஏதாச்சும் காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் யாராச்சும் முடிச்சிருக்கீங்களா? லிங்கேஷ் எதுவும் முடிச்சிருக்கீங்களா? சார் நானும் அதே தான் சார் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் பண்ணது கரெக்டாக வந்துச்சா அவுட்புட் எல்லாம்? எஸ் சார். சரி, அப்படின்னா ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே சார். ஓகே, இன்புட் வாங்குறீங்க, அடுத்து செக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, கீழே வந்து அடுத்த ஆவரேஜுக்கு வந்து ஃப்ளோட்டில் வாங்குறீங்க இன்புட், கரெக்டா? ஆமாம் சார். ஓகே ஓகே. ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் யாராச்சும் கட்ட போறீங்களா? நெக்ஸ்ட் மாதவன் இருக்கீங்களா? கேக்குதுண்ணா. நீங்க முடிச்சிட்டீங்களா? நானும் முடிச்சிட்டேண்ணா. ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க, ஷேர் பண்றேன். ஓகே. அண்ணா தெரியுதா? தெரியுது, ஷேர் பண்ணுங்க. முதல்ல ஈவன் ஆர் ஆட் நம்பர்னா அந்த முதல்ல ஹோம்ஒர்க்னா. ஓகே, அதுல வந்து நான் நம்னு கொடுத்து அதன் மேல இண்டிவிஜுவலி நான் அதை பிரசன்ட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் கொடுத்துருக்கேண்ணா. ரெண்டாவது வந்து அப்போ 18 அதாவது 80 மார்க்குக்கு மேல இருக்கிற மாதிரி 4 மார்க்ஸ் வாங்கி அதுல இருந்து பண்ண சொன்னாருண்ணா. அது நான் நீங்க பண்ணிட்டேன். ஆவரேஜ் கொடுத்து நான் அந்த ஆவரேஜ் வந்து அதுல பிரிண்ட் எனக்கு ஆவரேஜ் வந்து காட்டணும். ஆமாண்ணா, நான் எனக்கு ஆவரேஜ் வேல்யூ காட்டணும். அதுக்காக நான் பிரிண்ட் கொடுத்து ஆவரேஜ் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேண்ணா. ஓகே ஓகே. அடுத்து மூணாவது வந்து பாசர் ஃபைல்ண்ணா. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஓகேண்ணா, இப்போ ரன் பண்ணிடலாமாண்ணா? ரன் பண்ணுங்க. ஓகேண்ணா. முதல்ல இப்போ நான் ஒரு 5ன்னு தரேண்ணா. ஆட் வந்துருச்சு. அப்புறம் 71 கொடுக்குறேன். மார்க் ஒரு 68, 59, 80. ஆவரேஜ் வேல்யூ காட்டியதுக்கு அப்புறம் அது கூட அது அதாவது 80க்குள்ள இருக்கிறதுனால பெட்டர் லக்ஷன் எக்ஸ்பிளைன் வருதுண்ணா. எனக்கு எல்ஸ் அந்த அதுல இருந்து பிரிண்ட் ஆகுதுண்ணா. ஓகே. அடுத்த லாஸ்ட் வந்து பாசர் ஃபைல் வந்து இப்போ எனக்கு ஒரு 55ன்னு தரேண்ணா. இப்போ வந்து எனக்கு என்னோட பாசன் கட்டுண்ணா. ஓகே. இதுல வந்து சப்போஸ் ஒரு 25 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது ஃபெயில். அதே 35 வந்தா நாங்க அசைன்மெண்ட் அப்படி கொடுத்து 35ன்னு கொடுத்தாலும் எனக்கு அது பாஸ்ன்னு தானே காட்டும். ஏன்னா அந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் கொடுத்தனால.
ஆமாண்ணா. இங்க அதே மாதிரி இங்க ஆவரேஜ்ல வந்து அந்த 2வது ப்ரோக்ராம்ல ஆவரேஜ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் கொடுத்தா 80 கொடுத்து 80 ஆவரேஜ் வந்தாலும் அது கங்க்ராட்ஸ் வர மாதிரி இருக்கும்ண்ணா. கரெக்ட். அவ்வளவுதானே, இதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க ஸ்டாப் ஓகேண்ணா. ஷேர் பண்ணீங்களா? ஓகேண்ணா, ஸ்டாப் பண்ணிக்கிறேண்ணா. ஓகே. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏமா நீ நோண்டிக்க. ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் நடத்தினதுல இல்ல இந்த ஹோம்ஒர்க் யாராச்சும் பண்ணி முடிக்காம இருக்கீங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கா, அந்த மாதிரி இருக்கா யாருக்காச்சும்? யாருக்குமே டவுட் இல்லையா? சரி, ஓகே. இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்து நம்ம ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கும். நீங்க மாடுலஸ் வச்சு கண்டுபிடிக்கீங்க. வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது ஆர்ஆர் ஈவன் வந்து மாடுலஸ் இல்லாம கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலாம். மாடுலஸ் இல்லாம ஆடா ஈவனா நீங்க ஒரு நம்பர் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியுமா? தெரியலண்ணா. ஓகே, வேற யாருக்காச்சும்? தெரியல. ஓகே ஓகே, அது எப்படின்னு வேணா இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இருக்குண்ணா. எஸ் சார். ஓகே, இப்போதைக்கு நம்ம சும்மா ஒரு நம்பர் மேனுவலாகவே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 இருக்கு. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இஃப் இருக்கு, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் சம்திங் ஏதோ ஒர்க் ஆகுது, இப்படி இருக்கு. இந்த இஃப் வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? யாருனாலும் பதில் ஆன்சர் பண்ணலாம். அதாவது இந்த இஃப் இப்போ ஏதோ ஒரு நம்ம இது பண்றோம், இந்த இஃப்குள்ள எதுக்கு இந்த இங்க இருக்க கோடுக்கு எதுக்கு எதனால என்ன சொல்ல உள்ள வரும், எல்ஸ் போகாம, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அந்த கண்டிஷன் கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த உள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். கரெக்ட். இப்போ வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரூனா என்ன சொல்ல, ட்ரூத்தி அண்ட் ஃபால்சி வேல்யூஸ் தெரியுமா உங்களுக்கு? சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாருக்கா தெரியுமா? ட்ரூத்தி அண்ட் ஃபால்சி வேல்யூஸ், அதாவது யாருக்காச்சும் தெரியுமா அந்த இது என்னன்னு, நான் என்ன சொல்றேன்னு? தெரியல சார். ஓகே, அதாவது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ட்ரூவா இருந்தா இங்க ஒர்க் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பூலியன் ட்ரூ தெரியுமில்ல உங்களுக்கு, பைத்தான்ல அந்த டேட்டா டைப் இருக்கு, இதை இங்க போட்டோம்னா ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் வருது. வேற இதை தவிர்த்து இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இப்போ வந்து இது ஒர்க் ஆகுமா? இங்க இஃப் கண்டிஷனுக்குள்ள போகுமா இல்ல எல்ஸ் கண்டிஷன் போகுமா? எல்ஸ் கண்டிஷன். எல்ஸ் கண்டிஷனா? ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். இல்லையே, ஒர்க்கிங் வருது. இதான் நான் சொல்ற இந்த ட்ரூத்தி அண்ட் ஃபால்சி வேல்யூஸ். பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ட்ரூத்தி வேல்யூன்னு இருக்கு. அதாவது நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தவிர்த்து
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து ட்ரூங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இப்போ இதே நீங்க எம்டி ஸ்ட்ரிங் போட்டா இப்போ வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்க ஏதோ ஒன்று இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இங்க நன் போட்டிங்கன்னா, நன் தெரியுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நன் யாருக்கும் தெரியாம இருக்குமா? தெரியாம இருக்கா? ஆமா இல்ல ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க, அப்படின்னா தானே எனக்கு தெரியும். நன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நன்னா எதுவுமே இல்லைன்னு. கரெக்ட். அதான். இப்போ அது போட்டாலும் நாட் ஒர்க்கிங் வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபால்சி வேல்யூஸ். நன், அப்புறம் எம்டி ஸ்ட்ரிங்கு. இப்போ வந்து 0ன்னு நம்ம போட்டாலும் சேம் இதுதான். 0ன்னு போட்டோம்னா நாட் ஒர்க்கிங். ஏன்னா அது வந்து ஃபால்சி வேல்யூ. இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அதாவது நம்ம மாடுலோ இல்லாம எப்படி இது பண்ணலாம்னு. யாருக்கா இந்த ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரியுமா? இந்த இது இது இதுனா அண்டுன்னு இருக்கு. இதுனா என்னன்னு தெரியுமா? இந்த அண்டு அப்படின்னா காலேஜில் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருக்கீங்களா? அண்ட் ஆர் நாட் சொல்லுவோம். படிச்சிருக்கோம் சார். பைத்தான்ல வந்து இதுதான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு. இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல இது 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 வந்து அண்டு, இது வந்து எக்ஸ்ஆர்னு இருக்கும். எக்ஸ்ஆர் தெரியுமா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் யாருக்கு தெரியுமா? இதுவும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அண்ட் ஆர் நாட் மாதிரி எக்ஸ்ஆர்னு இருக்கும். எக்ஸ்ஆர்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அதாவது இப்போ எப்படி சொல்ல, இப்படி 2 நம்பர் இருக்குன்னா, அதாவது 2 பைனரியில நம்பர் இருக்குன்னா, இப்போ சேமா இருந்துச்சுன்னா அது 0ன்னு வந்துடும். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அங்கே ஒன்றுன்னு வரும். இப்போ இது 2 எக்ஸ்ஆர் பண்ணோம்னா இப்போ சேமா இருக்க இடத்துலலாம் 0 0ன்னு வரும். இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கனா இது மட்டும் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பைனரி எக்ஸ்ஆர் வந்து கொடுத்துருக்க நம்பரை வச்சு பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அதாவது இப்போ நார்மலாக இந்த பைனரி நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல? யாருக்கும் தெரியாம இருந்தால் சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். பைனரி நம்பர்னா தெரியுமா? zeros and one தான் பைனரி. 0s and 1s தான். கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபுல்லுமே அதான் 0s and 1 தான். நம்ம இங்கே என்னதான் இந்த லெட்டர்ஸோ ஏதோ கொடுத்தாலும் அது திருப்பி பின்னாடி போப்போ வந்து 0s 1s தான், 1 தான். இப்போ நம்ம இந்த 5 இப்போ வந்து இந்த இடத்துல நம்பர் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். இல்லை எந்த நம்பர்னா அடுத்து கொடுக்குற மாதிரி வச்சுப்போம். இப்போ வந்து இதை எக்ஸ்ஆர் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த 5 வந்து ஆடா ஈவனான்னு இப்போ சொல்லுவாங்க. ஓகே சாரி, எக்ஸ்ஆர். ஒரு நிமிஷம். சரி, அண்டு கொடுக்கணும். ஓகே. இப்போ ஆடுனோடுதா இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம யூசர்ட்ட இன்புட் நம்ம இது பண்ணாலும் இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் 22ன்னு கொடுத்தோம்னா ஈவன் வந்துடும். இப்போ வந்து இந்த 5 வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 5க்கு வந்து பைனரியில் இது பண்ணா எப்படின்னா, ஃபஸ்ட்டு
லாஸ்ட்ல இருந்து இது பண்ணோம் 1, அதுக்கப்புறம் 0 1. இது எப்படி வந்துச்சுன்னா இந்த இது வந்து 2 பவர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். 2 பவர் 0னா 1 இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் 2 பவர் 1 இந்த பிளேஸ்ல 2 பவர் 1 இந்த இடத்துல நம்ம 0 போட்டிருக்கோம். 2 பவர் 2 வந்து 4, 4 + 1 5. ஓகேவா? இப்போ வந்து இந்த 1 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சிம்பிளா இதுதான் 0 0 1. இப்போ வந்து இந்த ரெண்டையும் நம்ம அண்டு பண்ண போறோம். இது அண்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? யாராவது சொல்ல போறீங்களா? அண்டு எப்படி பண்ண தெரியுமா? இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டிஜிட்ல இருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு வேல்யூக்கு அண்டுக்கு பண்ண என்ன வரும்? யாருக்காவது தெரியுமா? யாருனாலும் சொல்லலாம். ஜீரோ 1 1. கரெக்ட். 0 0 1 1 வராது. 0 0 1. அண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1, 2 0 இருந்தாலும் 0 தான். அதாவது என்ன சொல்ல, ஒரு 0 ஒரு 1 இருந்தாலும் 0 தான் அண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. இது எப்படி இது கரெக்டாக ஆடுன்னு நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட வந்து ஃபர்ஸ்ட் பிட்டு வந்து அது ஆடாக இருந்துச்சுன்னா 1 தான் இருக்கும். ஸோ நம்ம 1 அண்டு போட்டு 1 போட்டோம்னு வைங்களேன், இது பெரிய நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பெரிய நம்பராக இருக்கு. அதை வச்சு நம்ம எப்போ 1 வச்சு நம்ம அண்டு யூஸ் பண்ணாலும் இப்படி தான் வரும். ஆன்சர் வந்து 1 தான் வரும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரூத் வேல்யூவில் வந்து 0 தவிர நம்ம நம்பர் ஏதாச்சும் கொடுத்தோம்னா அது வந்து இந்த இடத்து ட்ரூ ஆகி இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? அப்படிதான் நம்ம வந்து மாடுலஸ் இல்லாமல் ஆர்ஆர் ஈவன் கண்டுபிடிக்கலாம். இது சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் இன்டர்வியூவில் வந்து இது இல்லாமல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் கண்ணன் சார் சொல்லி கொடுத்ததில்ல, சித்ரா மேம் ஏதாவது சொல்லி கொடுத்ததில்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபை பண்ணா சொல்லுங்க, அதையும் கூட பண்ணலாம். அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்கு மாதவன். பட் அது இருந்தா எனக்கு இந்த டவுட் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி சார் வந்து டிஸ்கவுண்ட் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. 3 ப்ராடக்ட் வாங்கி அதுல இருந்து நீங்க டிஸ்கவுண்ட் பார்த்து மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னாரு. ஓகே. அதுல இருந்து அந்த இதை வந்து இந்த இஃப் கண்டிஷன் மூலியமா நம்ம சால்வ் பண்ண முடியுமா? அந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியுமா? அந்த கொஸ்டின் சொல்லுங்க ஃபுல்லும். டிஸ்கவுண்ட் எப்படி? அதாவது நம்ம ஒரு சார் என்ன சொன்னா 3 ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, அந்த 3 ப்ராடக்ட்டுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் தரீங்க. டிஸ்கவுண்ட் போக நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதையும் நீங்க அவுட்புட்ல காட்டணும். நீங்க உங்க கையில எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குன்றதையும் காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. 3 ப்ராடக்ட்டும் தனித்தனியா டிஸ்கவுண்ட் போடுவோமா இல்ல ஒரே டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வச்சு 3 ப்ராடக்ட்டும் போடுவோமா? நாங்க பண்ண ஹோம்ஒர்க்ல தனித்தனியா தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா, அந்த டிஸ்கவுண்ட் டோட்டல் கொடுத்து அப்படி தனியா பண்ணோம்னா. ஓகே. அதுக்கு நீங்க எதுக்கு இஃப் கண்டிஷன்? அதுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3 ப்ராடக்ட் இன்புட் வாங்குவீங்களா, இன்புட் வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்றது நீங்க ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த டிஸ்கவுண்ட் பண்றதை வந்து இது பண்ணி அந்த 3 ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணி என்ன சொல்ல, டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நம்ம திருப்பி காசு தரணுங்கிறத ஆட் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட மொத்த பேலன்ஸ் ஏதாச்சும் நீங்க கொடுப்பீங்களா முன்னாடியே, உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு? அண்ணா இப்போ அந்த 3 ஓகே. அந்த சேவிங்ஸ்னா அந்த ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி சேவிங்ஸ் அப்படி சொல்றீங்களா? இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்றது. நான் சொல்றேன். அதாவது 3 ப்ராடக்ட் இன்புட் வாங்குவீங்க. அதாவது இப்போ ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 3ன்னு இன்புட் வாங்குவீங்க. கரெக்டா? ஆமாண்ணா. அதுக்கு வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து இருக்கும். எஸ் கண்டிப்பா. ஒவ்வொரு இதுக்கும் இப்படி வாங்குறீங்க. இதுக்கு வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஒவ்வொன்றுக்குமே நம்ம இப்போதைக்கு ஒரு 10% எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் 1 வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 90 ரூபாய் ஆயிரும்.
ப்ராடக்ட் 2 வந்து 180,000. ஓகேவா? ப்ராடக்ட் 3 வந்து இப்போ 300 இருக்கா, 30 இது பண்ணா 270 ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஒரிஜினலா பே பண்ண பிரைஸ் வந்து 600 பே பண்ணிருக்கீங்க. அந்த 600ல இருந்து இதை மைனஸ் பண்ணி சேவிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதான கொஸ்டின். ஆமாண்ணா, இதை வந்து இஃப் கண்டிஷன்ல எப்படி நான் அந்த, அதாவது இப்ப 3 ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் தானே. இப்ப நம்ம கடைக்கு போனோம்னா 3 சட்டை எடுக்கணும்னா அதுக்கு மொத்தமா சேர்த்து தான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட்ல இருந்து இவ்வளவு ரூபாய் வந்திருக்குன்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இந்த அதாவது நீங்க ஸ்டெப் ஃபர்ஸ்டே நம்ம 3 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஒரே டிஸ்கவுண்டா கொடுக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாண்ணா, அவங்க ஒரே டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு இதுக்கான அமௌண்ட் நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை நம்ம இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட்ண்ணா. அதை வந்து இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு தேவையில்லையே. நம்ம நீங்க மொத்தத்தையும் ஆட் பண்ண போறீங்க, கரெக்டா? ஆட் பண்ணிட்டு மொத்த டிஸ்கவுண்ட்டை நீங்க வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து போட்டு அதை வந்து ஒரிஜினல் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ண போறீங்க. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட், இது இஃப் கண்டிஷனே தேவையில்லை. இஃப் கண்டிஷன் எப்போ தேவைன்னா, இப்போ வந்து ஒரு முடிவு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு ஆமா இல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பாத்தீங்களா? ஓகேண்ணா. ஆமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இப்ப சப்போஸ் வந்து நீங்க இந்த மாதிரி இதுக்கு எப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்னா, இப்ப இந்த அமௌண்ட்டுக்கு மேல கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணனால அவங்களுக்கு ஒரு இப்ப என்ன சொல்ற 10,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. அந்த சிச்சுவேஷன் நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து என்ன செக் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு, இல்லாட்டி கிடையாது. புரியுதுண்ணா. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற, உங்களுக்கு ஒரு சூஸ் பண்ற மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின் வருது பாத்தீங்களா, எப்பெல்லாம் அப்படி வருதோ அப்பெல்லாம் நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இந்த இதுல எது வரல பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க இதுவா அதுவா அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே இல்ல பாத்தீங்களா. ஆட் பண்ண போறோம், டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேண்ணா. அண்ணா ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, எங்க அக்கா ஒருத்தங்க இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி கோடிங் ஹோம்ஒர்க்ன்றத, அவங்க தான் இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணலாமாடா, நீ ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்றாங்க. அந்த சாம்பிள் கோடிங் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாமாண்ணா? பண்ணுங்க. நான் ஷேர் ஆஃப் பண்றேன், நீங்க பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நான் அந்த கோடிங் மட்டும் நான் போட்டுட்டு வரேன். அந்த போட்டு வந்துடுறேன். ஓகே. அண்ணா கேக்குதா? கேக்குது. அதை நான் டெலிகாஸ்ட் பண்றேன். இது அதை ஷோ காட்டுறேன். காட்டுங்க. தெரியுதாண்ணா? தெரியுது. ஓகே. இந்த தானா அவங்க வந்து இந்த சாம்பிள் வச்சுட்டு நீ அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியா வாங்கி இந்த மாதிரி பண்ணப்பானாங்க. அதான் நான் என்னோட டவுட் வந்து. அதாவது நீங்க வந்து முதல் ப்ராடக்ட் வாங்குறீங்க, நீங்க இதுல போட்டிருக்கீங்க பாருங்க. அதாவது என்னன்னா, நீங்க இதுல கண்டிஷன் வந்து நீங்க 500 ரூபாய்க்கு மேல வந்தாதான் டிஸ்கவுண்ட்னு நீங்க இது பண்றீங்க. அந்த 3வது லைன்ல கொஞ்சம் இன்டென்ட் பண்ணணும். மற்றபடி நீங்க இதுல என்ன சொல்றீங்கன்னா, 500 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட். ஓகேண்ணா. அது ஒரு கண்டிஷனா வந்துட்டு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும் போது வந்து 3 ப்ராடக்ட் வாங்கினா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அது ஒரு என்ன சொல்ல எஸ்ஆர் நோ அந்த கொஸ்டினே கிடையாது. இதுல வந்து நீங்க என்ன போட்டீங்கன்னா 500 rupees மேல வாங்கினாதான் உங்களுக்கு டிஸ்கவுண்டே கிடைக்கும், கரெக்டா? ஓகேண்ணா. அந்த 2வது வந்து நான் சரியா கவனிக்கலண்ணா. ஓகே. 500 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்டே இருக்கும். இந்த இதுல வந்து அந்த 3வது லைன்ல வந்து கொஞ்சம் இன்டென்ட் பண்ணணும். இன்டென்ட் பண்ணாட்டி ஒர்க் ஆகாது. என்ன சொல்ற? ஓகே. இல்ல இந்த பண்றேண்ணா. கண்டிஷன் சாரி. இப்போ ஓகேவாண்ணா? ஓகே. வேற பிரிண்ட்னா
அதாவது நீங்க இன்புட் வாங்கினது அந்த இது போட மாட்டீங்கன்னு பார்க்கேன். இஃப் கண்டிஷன் பிளாங்கா இருக்குண்ணா எனக்கு. ஓகேண்ணா. இது வந்து அங்க கேப் லெட்டர் போட்டிருக்கீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. மேல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கேப் லெட்டர்ல போட்டிருக்கீங்க, இங்க இஃப் கண்டிஷன்ல ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அதாவது ஸ்மால் லெட்டர்ல மாத்து. ஓகேண்ணா. அதே மாதிரி இங்கேயுமே கீழே டிஸ்கவுண்ட் வந்து கேப்ஸ்ல போட்டிருக்கீங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆனா நான் இந்த கோடிங் போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா இன்னொரு தடவை எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறேண்ணா. ஓகேண்ணா. ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சிட்டல என்ன நான் சொன்னேன்னு? ஓகே. அப்படின்னா நீங்க பொறுமையா போட்டு அடுத்த கிளாஸ்ல கூட வந்து காமிங்க. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஓகே, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா சும்மா தான் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஏதாச்சும் நடத்திருக்காங்களா? ஓகே. இஃப் கண்டிஷன் வரைக்கும் நடத்திருக்காங்க. லூப்பிங்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களா இல்ல? இல்ல நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இஃப் கண்டிஷன் தான். ஓகே, இஃப் கண்டிஷன் தான். ஓகே, இது வரைக்கும் இப்போ என்னெல்லாம் நடத்திருக்காங்க இஃப் கண்டிஷன் முன்னாடி? எஸ்கேப் சீக்வென்ஸ் நடத்திருக்காங்க. ஓகே. வேற? அதுக்கு எஸ்கேப் சீக்வென்ஸ். அதான் அது ஓகே. எஸ்கேப் சீக்வென்ஸ். அதுக்கு முன்னாடி வேற எதுவும் நடத்திருக்காங்களா? என்ன சொல்ல, வேற டாபிக் ஏதாச்சும்? ஃபார்மேட்டிங் சொல்லுங்க. ஓகே, ஃபார்மேட்டிங் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓகே. சரி, ஃபார்மேட்டிங் நீங்க யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஃபார்மேட்டிங் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ல தான் பண்ணுவோம் ஃபார்மேட்டிங். அதுல வந்து நீங்க நார்மலா நீங்க கொட்டேஷன் போட்டு நார்மலாவே யூஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாச்சும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுமா ஃபார்மேட்டிங் பண்ணும்போது? இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர வேல்யூ எத்தனை வேல்யூ வரணும் அந்த ஃபார்மேட்டிங்லயே. அது ஓகே, நீங்க சொல்ற புரியுது. அதாவது என்ன சொல்ல, இருங்க நான் ஸ்கிரீனை கூட ஷேர் பண்றேன். சார் எஃப் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள போடுங்க. கரெக்ட். அதான் நான் கேட்க வந்தேன். அதுதான் ஃபார்மேட்டிங் பண்றது. ஓகே, வேற என்ன டாபிக் ஏதாச்சும் நடத்திருக்காங்களா? வேற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ஓகே. அதுல எதுவும் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லுங்க பிரியதர்ஷினி. அரித்மெட்டிக் என்ன சொல் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகே. அதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸ்ட்ரிங் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அந்த இதுல ஏதாச்சும் யாருக்காச்சு? இல்ல சார். ஓகே. ஸ்ட்ரிங்ல ஸ்லைஸ் பண்ண தெரியுமா? ஸ்லைசிங்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து அதுவும் ஸ்ட்ரிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுவாங்களா? அது மாதிரி ஸ்லைசிங். ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி. ஆனா ஸ்லைசிங்னா என்ன, ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நமக்கு தேவையான லென்த்துக்கு எடுத்துக்கிறது, அதான் ஸ்லைசிங். அது யாருக்காச்சும் தெரியுமா? ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கொடுத்து ஸ்லைஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் நம்ம இதா கொடுக்க மாட்டோம், நம்ம அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கொடுப்போம். ஓகே. அது வேணா இன்னைக்கு வேணா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணா நடத்துறேன். இப்போ வந்து ஏன் இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
யாருக்காச்சும் தெரியுமா? ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? இல்ல தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்லுங்க, அடுத்து கூட நான் சொல்றேன். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு கொடுத்தோம்னா கரெக்ட். H கிடைக்கும். 0ன்னு கொடுத்தோம்னா நம்ம H மட்டும் வந்துடும். ஓகே, எனக்கு இப்போ வந்து HE வேணும், என்ன பண்ணலாம்? யாருக்கா தெரியுமா என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல 0,1 கொடுத்தா 0,1 கொடுத்தா வராது. அதாவது நம்ம வந்து இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு இது கொடுக்கணும் சார். ஓகே, இன்னொரு இதுனா இன்னொருக்கா 0 அப்புறம் இன்னொருக்கா 1 அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல சார், அந்த முதல் பிராக்கெட்ல 0 கொடுத்த மாதிரி பக்கத்துல இன்னொரு பிராக்கெட்ல 1 கொடுக்கணும். ஓகே, இப்படி சொல்றீங்க கரெக்டா? ஆமா சார். ஓகே, இதுங்க இதையும் பார்ப்போம். இது என்ன பண்ணுதுன்னா சொல்லுங்க. காலனுக்கு வச்சு கொடுக்கணும். கோலன் வச்சு கொடுக்கணும். 0 அப்புறம் கோலன் 1. ஆக்சுவலா இதான் ஸ்லைசிங். ஆனா 0,1 கொடுக்கக்கூடாது, 0,2 கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்லைசிங். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ நார்மலா ஹலோன்னு இருக்கு. இப்போ வந்து நான் 0ல இருந்து எப்பயுமே இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? இந்த ரெண்டாவது இது வந்து என்னன்னா எங்க நீங்க முடிக்க போறீங்க. 0ல இருந்து எனக்கு வந்து 0, 1 வேணும்னா அதோட ஒன்று அட்வான்ஸா நீங்க கொடுக்கணும். அப்படின்னா தான் அந்த அது வந்து ஒரு இது ஸ்டெப் பின்னாடி இது பண்ணும். இப்போ 0 to 2 கொடுத்தீங்கன்னா HEன்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஓ எனக்கு தேவைப்படுது. இதுக்கு இண்டெக்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? -1. கரெக்ட். இப்போ வந்து லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும், நெகட்டிவ் நம்பர்ல இருந்து போனோம்னா வரும். -2 போட்டிங்கன்னா L வரும். அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க போய்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லைசிங்ல வந்து எப்படின்னா, இப்போ 0 போடுறீங்க, எனக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனா எனக்கு வந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு லென்த் இருந்தாலும் எனக்கு அது வரைக்கும் போகணும். அப்படின்னா நீங்க இந்த கோலனுக்கு அப்புறம் ஒண்ணுமே வைக்காட்டி அது ஃபுல்லும் வந்துடும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இல்லை 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ கடைசி வரைக்கும் இது போனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த ஸ்லைஸ்னா என்னன்னா அந்த இதை பாதியாக அந்த கட் பண்ணி எடுக்கிற மாதிரி, ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்ல சார். ஓகே, அதே மாதிரி தான் சேம். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம நம்பர் கொடுத்தோம்னா, இங்கே இப்போ 4 கொடுத்தோம்னா இங்கே வந்து 0, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் பண்ணி எடுத்துக்கும். 0 நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. 0 to 3 வரைக்கும் இது பண்ணும். 0, 1, 2, 3 அந்த மாதிரி எடுத்துக்கும் இங்கே கொடுக்கலன்னா. அதே மாதிரி இன்னொரு இருக்கு ஸ்லைசிங்ல வந்து, இப்போ ஒரு கோலன் மட்டும் வச்சா இந்த மாதிரி பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து திருப்பி ஏவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஹலோன்னு இருக்கு. இப்போ வந்து நான் HLO, அதாவது ஒவ்வொரு இதை என்ன சொல்ல ஸ்கிப் பண்ணி நான் அடுத்தடுத்து எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0லேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து கடைசி வரைக்கும் முடிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒன்றும் இந்த ஃபர்ஸ்ட் கோலன் கட் பண்ணணும், இந்த இடத்துல ஒன்றும் கொடுக்காட்டி அது கடைசி வரைக்கும் அதாவே எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக அது டிஃபால்ட்டாக என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இப்போ எனக்கு வந்து 2 ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணி போகணும். வந்துட்டா HE விட்டுட்டு L, அப்புறம் இன்னொன்று L விட்டும் அடுத்து O வந்துடும். ஓகேவா? இதான் ஸ்லைசிங். அதே மாதிரி இன்னொரு ஒரு இது இருக்கு இதில். இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸாக இது பண்ணும், என்ன சொல்ல, அது நம்ம மெத்தட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணோம்னா, இப்போ இந்த மாதிரி 2 கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லும் இந்த இது ஃபுல்லும் வேணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஸ்டெப்பு, இந்த 3வது ஆப்ஷனுங்கிறது வந்து ஸ்டெப்பு, இந்த கோலன் கழிச்சு வர்றது. இதில் வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தோம்னா இப்படி ஒன்றா போகுது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் -1 கொடுத்தீங்கன்னு வைங்களேன். -1 என்னது யாராவது சொல்லுங்க. -1 வந்து இந்த ஹலோல வந்து
ரிவர்ஸ்ல போகும். ஏன்னா இங்க ஓ வந்து -1 இருக்குமா, ஒன்னொன்னா அப்படி வரும். ரிவர்ஸ்ல -1 -2 அப்படின்னு ஒன்னொன்னா மைனஸா போய் இது நீங்க அந்த ரிவர்ஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஸ்லைசிங். உங்களுக்கு லிஸ்ட் இன்னும் சொல்லி தரல கரெக்டா? லிஸ்ட் எஸ் சார். ஓகே. லிஸ்ட் இந்த ஸ்லைசிங் வந்து இது மட்டும் இல்ல லிஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட என்னன்னா அது ஒரு என்ன சொல்ல செட் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ஒரே இது லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிறது தான் லிஸ்ட். அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுலேயும் நீங்கள் இதே அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்லைசிங் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த இண்டெக்ஸ் மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட. அது சார் சொல்லி கொடுக்கும்போது அடுத்து ட்ரை பண்ணிப்பாரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஓகே, அப்போ இப்போ அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அண்ணா ஹோம்ஒர்க்கே சேர்த்து போடவா என்னண்ணா பண்ண? இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு இப்போ காட்டினா அது சொல்றீங்களா? ஆமாண்ணா. அது ஆனால் இது கண்ணன் சார் கொடுத்த ஹோம்ஒர்க் தானே? ஆமாண்ணா, நேத்து கொடுத்தாருண்ணா. அதான் இன்னைக்கு போடவா இல்லை நாளைக்கு அவர் கிளாஸ்ல வந்து எடுக்கிறப்ப? நீங்க கண்ணன் சார் கிளாஸ்ல நீங்க அதை போட்டுருங்க. இப்போதைக்கு சும்மா அட்டெண்டன்ஸா நார்மலா அது ஹோம்ஒர்க்கை தவிர மற்ற இது மட்டும் ஃபில் பண்ணி. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. அண்ணா. சொல்லுங்க மாதவன். எனக்கு இன்னொரு டவுட்ண்ணா. சொல்லுங்க. நீங்க வந்து அப்பத அந்த நோன் கொடுத்து ஒரு கேட்டகரி பண்ணீங்களா? அது எந்த இதுனா ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்? ஆமா, ட்ரூத் ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. சொல்லுங்க. அந்த நோன் வந்து டேட்டா டைப்பானா? ஆமா, பைத்தான்ல வந்து நன்னுங்கிறதுனா ஒண்ணு இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப அது ஒரு டேட்டா டைப். ஆமா, அதுவும் சரிண்ணா. ஓகே. மற்ற லாங்குவேஜ்ல நல்லுன்னு இருக்கும் ஒரு சிலதுல.
ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நீங்க இது அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூண்ணா. சொல்லுங்க முகமது. ஆனா ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்லயே மல்டிபிள் கண்டிஷன் சொல்லலாமா? நீங்க எத்தனை இஃப் கண்டிஷனாலும் அடுத்தடுத்து உள்ள போட்டுக்கலாம். நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ். எலிப்ஸ் என்ன சொல்றீங்க? எலிஃப் இல்ல, அந்த இஃப்குள்ளே இன்னொரு இஃப் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. ஓகே. எலிஃப் வந்து எப்படின்னா, இப்ப ஒரு கண்டிஷன் செக் ஆயிட்டா அது இல்லைன்னா அடுத்து எலிஃப் அப்படின்னு அடுத்தடுத்தது மாதிரி வரும். இது வந்து நீங்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் நீங்க சொல்ற இஃப் அதுக்குள்ள போடுறீங்களா, அதுக்குள்ளேயே போகும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து இப்ப நம்ம ஓட்டு போடுறதுக்கு வந்து 18 வயசு மேல இருக்கணும், கரெக்டா? முகமது. ஆமாண்ணா, 18 வயசு இருக்கும். 18க்கு மேல இருக்கணும், கரெக்டா? இப்போ வந்து இப்ப நம்ம நாட்டுல ஓட்டு போனா நம்ம நாட்டுக்காரங்க தான் ஓட்டு போட முடியும். இப்போ ஏதாவது அமெரிக்காக்காரங்க வந்தா ஓட்டு போட முடியாது, கரெக்டா? ஆமாண்ணா. இப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இஃப்குள்ளே இஃப் போடலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இஃப்ல வந்து அமெரிக்கனா இந்தியனான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க அடுத்து அப்படியே எல்ஸ்ல வெளியே போயிடலாம். இந்தியனான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயசு செக் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரே இஃப் கண்டிஷன் செக் பண்ணீங்கன்னா அவனுக்கு வயசு 18 மேல இருந்தாலுமே நீங்க போடக்கூடாதுன்னு நம்ம ரூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. ஆமாண்ணா. அதான். ஓகேண்ணா. ஓகே. அண்ணா, நான் அந்த மல்டிபிள் இஃப் கண்டிஷன் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். அது காட்டுங்க. ஓகே, காட்டுங்க. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க வினிதா. நீங்க ஹேண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி புரியல, என்னது? ஹேண்ட் ஆபரேட்டர். உங்க வாய்ஸ் என்ன சார் கொஞ்சம் லோவா கேக்குது, கரெக்டா என்னன்னு புரிய மாட்டேங்குது. இன்னொரு சொல்லுங்க. லாஜிக்கல் ஆபரேட்டர்ல ஹேண்ட் ஆபரேட்டர் யூஸ் ஆமா. பண்ணீங்க. சிங்கிள் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணீங்க. அந்த டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ண கூடாது. சிங்கிள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும். டபுள் ஹேண்ட் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த மீனிங் கிடையாது. சிங்கிள் ஹேண்ட்னா லாஜிக்கல் ஆபரேட்டர். இந்த சி அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நீங்க அங்க ஏஎன்டி போடாம டபுள் ஹேண்ட் போடுவீங்க. ஆர்னா 2 பைப் சிம்பிள் மாதிரி இருக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்ட்னா லாஜிக்கல் ஆபரேட்டர், நார்மல் ஹேண்ட்னா ஏஎன்டி ஹேண்ட், அந்த மாதிரி. டபுள் ஹேண்டுக்கு வந்து மீனிங் எப்படி போடுவீங்க? லாஜிக்கல் ஆர் கேக்குங்களா? அந்த பைப் சிம்பிள் இருக்கும், அது எங்க இருக்குன்னா ஷிஃப்ட் அமுக்கி சிங்கிள் ஆர் தான். சிங்கிள் ஆர். ஓகே. ஓகே, காட்டுங்க முகமது. ஆனா இது சும்மா ட்ரை பண்ணது. ஆனா ஹோம்வொர்க்ல இதுதான் இருக்கு. ஹண்ட் போட்டு பண்ணிருக்கேன். ஆனா இது இப்படி போட்டாலும் வரும். 2 சிச்சுவேஷன் இது ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகுதுண்ணா. ஆமா, ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க இப்படி உள்ள போடுறது பதிலா நீங்க அந்த அண்ட் போடுறது வந்து பெட்டரா இருக்கும். அது கொஞ்சம் லைன் ஆஃப் கோட் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன் அதான் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க இப்படி அண்டு மாதிரி போட்டீங்கன்னா கண்டிஷன் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கா இல்லையான்னு அப்படி செக் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல, அவனுக்கு அமெரிக்கனும் 18 வயசு மேல போயிருக்கும். அது கீழே அடுத்தடுத்து நீங்க உள்ள செக் பண்ற மாதிரி. ஓகேண்ணா. முக்கால்வாசி இதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல, அண்டுலயே நம்ம முடிச்சிருவோம். ஏதாச்சும் ஒரு ரேர் சினாரியோல தான் இது இருக்கணும், அதுக்கப்புறம் உள்ள போகணும். அந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்ல, இந்த இப்ப காலேஜ் அந்த மாதிரினாலே ஸ்டாஃப் ரூம்ல தான் ஸ்டாஃப் தான் போகணும், அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கு பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு என்ன சொல்ல ஸ்டெப்பா பிரின்சிபல் ரூம்னா பிரின்சிபலுக்கு ஒரு இது இருக்கும், பவர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி இஃபா போட்டு போற மாதிரி. இதுல 5 மார்க் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒன்னு ஃபெயில் ஆனா கூட ஃபெயில்னு வந்துருக்குண்ணா. இருங்க பாக்க. ஆமா, நீங்க போட்டிருக்க வச்சு பார்த்தா 1 ஃபெயில் ஆனாலுமே ஃபெயில் ஆயிரும். இந்த ஒரு இது 33 இருக்கு, 45. அதாவது ஃபெயில் ஆகத்தான் செய்யும். ஏன்னா நீங்க கரெக்டா தான் போட்டுருக்கீங்க. அதனால ஃபெயில்னு சொல்லி நம்ம வந்துரும்.
ஓகேண்ணா. இதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அது 2 மாரியுமே போடலாம். ஆனா நீங்க பெட்டர் வந்து இந்த அண்டு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் பாக்குறதுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதுனா உள்ள இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். என்ன சொல்ல? எந்த இதுக்கு செக் பண்றதுக்கு இப்ப ஃபெயில் வருதா, பாஸ் வருதான்னு. இதுனா உங்களுக்கு சிம்பிளா. இதே இது ஆர் போட்டோம்னா என்ன ஆகும்? ஆர் போட்டா எந்த ஒரு இது என்ன சொல்ல பாஸா இருந்தாலும் பாஸ்னு வந்துரும். ஓ! இப்ப 2ல ஏதாவது ஒண்ணு பாஸ் ஆனா கூட ஓகே. அப்ப ஆமா. ஆனா அதாவது நீங்க எல்லாமே ஆர் போட்டீங்க, எல்லாத்துக்குமே ஆர் போட்டீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க பாஸ் ஆனாலுமே பாஸ்னு வந்துரும் உள்ள. ஓ! ஓகேண்ணா. இப்ப 2 இதுல அண்டு போட்டு 3 இதுல ஆர் போடலாமா? பாசிபிளா அது? அது நீங்க போடலாம். ஆனா எப்படி நடக்கும்னு சொல்றேன். இப்ப அண்டு நீங்க 2 இது 2 அண்டு போட்டு மிச்சதெல்லாம் ஆர் போட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப தமிழ்ல வந்து மார்க் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபெயில்னு காமிக்கும். இப்ப தமிழ் இங்கிலீஷ்ல பாஸ் ஆகி என்ன சொல்ல அடுத்ததுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த இதுக்கு ஆறு இருக்கிறதுக்கு வந்து 1 பாஸ் ஆகி கடைசி இதுல ஃபெயில் அந்த மாதிரி ஆனாலுமே பாஸ் தான் காமிக்கும். ஓகே. அதான் அந்த 6 வித்தியாசம். அதே மாதிரி நீங்க மல்டிபிள் கண்டிஷன் வந்து செக் பண்ணா பிராக்கெட் யூஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அடுத்தது அப்படி செக் பண்ணும். ஓகேண்ணா. அதான். ஆனா இப்படி பண்ணாதான் பெட்டர். ஆமா. ஏன்னா நமக்கு நீங்களே பாருங்க, உங்களுக்கு இது பார்க்க ஈஸியா இருக்கா இல்ல அந்த இது மேல உள்ள இதுதான் எனக்கு ஈஸியா இருக்கு. பட் ஆனா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண தப்பு இல்ல சொல்றேன் உங்களுக்கு. அதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க மாதிரி இருக்கும். இந்த சுவிட்ச் கேஸ்க்குனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஓகேண்ணா. ஓகே. அது வந்து ஒவ்வொருத்தங்களோட இதுதான். அது எது தப்பு ரைட் இல்ல உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியல. இதுனா சிம்பிளா இருக்கு. அதுனா மத்தவங்களும் பார்ப்பாங்க. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண போனோம்னு வைங்களேன், நம்ம மட்டும்னா கூட நமக்கு நம்ம என்ன எதனால இப்படி போடுறோம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மத்தவங்க பார்க்கும்போது எதுக்கு இத்தனை இது உள்ள போட்டிருக்காங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடும். அதுதான். ஓகேண்ணா. ஓகே. தேங்க்யூ. ஓகே. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம மார்க் இது பண்றோம்ல, நம்ம 100 மார்க்குள்ள எனக்கு வரணும். அது எப்படி நான் இது பண்றது? 100 மார்க்குள்ள வரணும்னா புரியல எப்படி? அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு 100 மார்க்கு மேல போகாம இருக்கணும்னா அதுனா நீங்க அதாவது ஒரு இஃப்ல வந்து சும்மா அந்த மார்க் மட்டும் பார்க்காம அன்கண்டிஷன் போட்டு இன்னொரு இதுல என்ன சொல்ல மார்க் வந்து 100க்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் 2 கண்டிஷன் சேர்த்து கொடுக்கணும். ஓகேண்ணா. ஓகேவா? அடுத்த இதுல வேணா போட்டு ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்த கிளாஸ்ல சரி பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூண்ணா. ஓகே.